கும்பகோணம் பாலக்கரை அருகே இரவு அரசு பேருந்து ஓட்டுநர் ரமேஷ் என்பவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல் அதனை படம் பிடித்த செய்தியாளர்களையும் தாக்கிய விவகாரத்தில் போலீசார் இதுவரை 6 பேரை கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். அவர்கள் ஓட்டுநரை தாக்குவதற்கான காரணம் என்ன நடந்தது? விவரங்கள். வணக்கம் ஹாசினி. நேற்று இரவு ரமேஷ் என்பவர் டிரைவர், அவர் அரசு போக்குவரத்து ஓட்டுநர். அவர் பந்தநல்லூர் பகுதியிலிருந்து கும்பகோணம் நோக்கி நகர பேருந்தை ஓட்டி வந்தார். அப்போது கும்பகோணம் பாலக்கரை அருகே வரும்போது ஒரு கும்பல் மது போதையில் தகராறில் ஈடுபட்டு ரகளையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பேருந்தை நிறுத்தி அதை பார்த்திருக்கிறார். அப்போது இந்த ரகளையில் ஈடுபட்ட ஒரு கும்பல் ஒரு பிரிவினர் ரமேஷ் வாகனத்தை நகர்த்த சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருசக்கர வாகனங்கள்லாம் முன்னாடி இருக்கும் பொழுது நான் பேருந்தை எப்படி இயக்குவது என்று அவர் கேட்டுள்ளார். அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கும்பல் பேருந்தில் ஏறி அவரை கொலைவெறி தாக்குதல் அடைத்தனர். அதில் படுகாயமடைந்த ரமேஷை கூச்சலிட்டு அப்போது பேருந்தில் வந்த பெண்கள் கூச்சலிட்டனர், அவரை காப்பாற்றுங்கள் என்று. அவ்வழியாக நம்ம செய்தியாளர்கள் இருவர், நாடிமுத்து மற்றும் அருண் என்ப இருவரும் படப்பிடித்தனர். இதை பார்த்த அந்த ரகளையில் ஈடுபட்ட கும்பல் இவர்களையும் தாக்கியுள்ளது. இவர்கள் அனைவரும் கும்பகோணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து கும்பகோணம் கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அதில் 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அதில் சுதர்சனன், ஜனார்த்தனன், உதயகுமார், கார்த்திகேயன், மாரிமுத்து, சந்தோஷ்குமார் என்ற 6 பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.